வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமான ஒரு சில தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மைவி3 ஆட் மெம்பரில் பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ பொறுமையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை நேரில் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், மைவி3 ஆட்ஸோட மெம்பராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கவலையான சூழ்நிலையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரில் பார்க்கக்கூடியவங்களும் ஸோ எங்களுக்கு எப்போ தான் இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையை இழந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆவேசமாக பேசக்கூடிய சூழ்நிலையிலையும் இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாவது எங்களுடைய பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் கமெண்ட்லேயும் இது பொறுமையாக இருந்தது போதும், நம்ம போய் போராட்டம் பண்ணால் தான் கிடைக்கும், எல்லோரும் வாங்க சேர்ந்து போய் போராட்டம் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட சேனலில் நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு எப்போதும் ஒரு பாசிட்டிவான தகவலையும் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு தகவலையும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு தருணமாக இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மழையின் காரணம் கூட இல்லை, ஆனால் தேதியை மட்டும் பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஹியரிங் டேட்டு அடுத்த மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு ரீசனுமே இல்லை. பல பேர் இதில் மெயினாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி மேலே தான் எந்த ஒரு தவறும் இல்லையே, எம்டி சார் மேலேயும் புதுசாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, ஆல்ரெடி எம்டி சார் கண்டிஷன் வெளில வந்துட்டாங்க, இப்போ ஏன் 71 டேரக்டர்ஸ்க்கான பதிலும் தள்ளி போகுது, அவங்களையும் வெளியில் விடலாமே, தவறு இல்லைனா எதுக்காக அவங்க கேஸை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருத்தத்தையும் அவங்களுடைய ஆவேசத்தையும் பார்த்திங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஸோ அவங்களுடைய கோபமாக இருக்கட்டும், அவங்களுடைய வருத்தம் எல்லாமே நியாயமானது தான். ஸோ நம்ம சேனல் மூலிமா சொல்கிறது, இந்த கேஸை அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா முடிக்க விட மாட்டாங்க. பல தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை இழுத்து மூடுறதுக்கு என்னெல்லாம் சதி வேலைகள் செய்யணுமோ எல்லா சதி வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தான் நமக்கு தெரிய வருது. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு கேஸுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கேஸை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பல பேர் கேள்விப்பட்ட மாதிரி அடுத்த மாதம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாருக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஹியரிங் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வரப்போகிறதாகவும் நம்ம தகுந்த வட்டாரத்துலேயும் ஒரு செய்தி வந்திருக்குது. அதே போலவே இந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பயிலும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் இந்த 4ஆம் தேதிங்கிறத கன்ஃபார்மாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பாசிட்டிவான தகவலை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 4ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாம், கூடிய விரைவில் ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி கோவமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, நாங்கள் போய் போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 75% பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வென்று வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. இதெல்லாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை போய் போராட்டம் பண்ணாவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாவோ கண்டிப்பாக இந்த கேஸ் இப்போ முடியாது. இப்போது இன்னும் பார்த்திங்கன்னா 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ தொடர்ந்துக்கிட்டே தான் போவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. எம்டி சார் கண்டிஷன் வெளில வந்துட்டாங்க. அடுத்த ஒரு 71 டேரக்டர்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பைரிங் டேட்டு கொடுத்துருக்குறாங்க, ஹியரிங் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்த எம்டி சாருக்கும் இந்த டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபைனல் ஹியரிங் வரப்போகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் போராட்டம் பண்ணாவோ இல்லை பிரச்சனைகள் ஏதாவது செஞ்சாவோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைவி3 ஆட்ஸுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கேஸை புதுசாக போட்டு புதுசாக ஒரு ஹியரிங் டேட்டு கொடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நடத்துறதுக்கு உங்களுக்கு தான் லேட் ஆகும். பணம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் போய் முடியும். ஸோ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துறது. அதனுடைய வகையில் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. என்ன ஒரு தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவான தகவலாகவே நீங்கள் நம்ம வீடியோ எடுத்துங்க. உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஸோ நம்ம வீடியோவை பொறுத்த வரையில் பாசிட்டிவாக போடணுமேனு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்ல வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும், கொடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. எந்த செஞ்சாலும் யோசித்து ஒரு நிதானமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மூலியமாக நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவல் எதாவது இருந்தாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.